இங்க ஒரு ஊர்ல பையன் கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணாம இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு அடுத்த குழந்தை பிறக்க போகுது. அதனால ஹீரோ மாமனாரும் பழசெல்லாம் மறந்து ஹீரோ குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துறாரு. கோச்சிட்டு போன ஹீரோயினை திரும்பி வீட்டுக்கு வர சொல்லுங்க மாமான்னு கேட்கும்போது, என்னோட ரெண்டாவது பொண்ணு சோஃபியாவுக்கு என் சொந்தத்திலே கல்யாணம் பேசி முடிச்சிருக்கேன், முடிஞ்சதும் நானே வீட்டுல வந்து விட்டுறேன்னு ஹீரோ கிட்ட மாமனார் சொல்றாரு. ஆனா சோஃபியாவோ ஹீரோவை வந்து பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நான் வேற பையன் விரும்புறேன்னு சொன்னதும் ஹீரோ யாருன்னு கேட்க அவளுக்கு பேசி முடிச்சிருக்க பையனோட அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஹீரோ ஜோயலை பார்த்து நீங்க வீட்டுல பேசலாமேன்னு சொல்லும்போது, என் தம்பி எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கான், அவனுக்கு நான் துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். மாமனாரும் ஹீரோ கிட்ட கல்யாண வேலைகளை நீங்க தான் முன்ன இருந்து பார்த்து தரணும்னு சொல்ல, இங்க ஹீரோ கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு பிளான் போடுறாரு. கல்யாணத்தன்னைக்கு டாம் கிட்ட விஷயத்தை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணும்போது அவன் அதை நம்பாம சோஃபியாவை வந்து சொல்லுன்னு போயிடுறான். இது வேலைக்காகாதுன்னு மருந்து ஜூஸ்ல கலக்கி கொடுக்க அது மாறி போய் சோஃபியா குடிச்சிடுறா. டாமும் ஹீரோ சொன்னதை கேட்டு மேடையில இதை கேட்க சோஃபியா மயங்கி விழுந்துடுறா. டாம் ஹீரோவை பார்த்து அப்போ என்கிட்ட சொன்னதை எல்லாரும் முன்னையும் இப்ப சொல்லுங்கன்னு சொன்னதும் ஹீரோ அப்பா ஏன்டா கல்யாணத்தை கெடுக்கிறேன்னு கேட்டு பிரச்சனை போகும்போது டாம் அண்ணன் ஜோயல் வாயை திறந்து உண்மையை சொன்னதால எங்க அண்ணன் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு எதுக்குன்னு டாம் சொல்லி கல்யாணத்தை அவங்களுக்கு பண்ணி வச்சிடறான். அப்போதான் ஹீரோவும் அந்த ஜூஸை தெரியாம குடிச்சதால மயங்கி விழுந்துறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோயின் அவர் கண்ணு முன்னாடி இருக்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஹீரோ அவருக்கும் ஒரு ஸ்பெஷலான கட்டல ஆர்டர் பண்ணி வாங்கிடுறாரு.